மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனல் வந்து எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெஞ்ஞானம், விஞ்ஞானம் சார்ந்து விஷயங்களை சொல்லலான்றக்காண்டி தான் இந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்மளுடைய சித்தர்கள் மெஞ்ஞானத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நம்மளுடைய விஞ்ஞானிகள் இது கொஞ்சம் மறுக்கிறாங்க. சரி, இதெல்லாம் வந்து எப்படி வந்து உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போட போகிறேன். நம்மளுடைய மெஞ்ஞானம் என்பது இந்த இயற்கையா பார்த்தா அதுக்கு பேரு மெஞ்ஞானம். இந்த மெஞ்ஞானத்துக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ந்து பார்த்தால் அதுக்கு பேரு விஞ்ஞானம். இப்போ இந்த விஞ்ஞானம்ன்றது வந்து மெஞ்ஞானத்தை கடந்துதான் செல்லணும் தவிர்த்து இப்போ அது பொய்ன்றத நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால வந்து இதுக்காண்டிதான் மக்களுக்கு ஒரு புரிதல் கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த மெஞ்ஞானம் விஞ்ஞானம்ன்ற சேனலை ஓபன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல மேக்சிமம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைய இந்த வீடியோவில் வரும். அடுத்தடுத்து என்னுடைய சேனலை பாருங்க. ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு கொஸ்டின்னாலும் சரி, விஞ்ஞானம் சார்ந்த எந்த ஒரு கொஸ்டின்னாலும் சரி, இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ கொடுக்கணும், உங்களுக்கு எந்த மாதிரி புரிதலை கொடுக்கணுன்றதான் என்னுடைய நோக்கம். அதனாலதான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அடுத்தடுத்து என்னுடைய வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. இப்போ வாங்க நம்ம நேரம் வந்து இன்னைக்கு முதல் நாள் வந்து எந்த மாதிரி வீடியோ போட போறேன் அப்படின்னா, இறைவன் வந்து இந்த இயற்கை வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்னா படைச்சது. ஆண் பெண் எல்லாத்தையும் ஒன்னா படைச்சது. இப்போ எல்லாத்தையும் இந்த இயற்கை எல்லாம் ஒன்னா கொடுத்தது. ஆனா மனிதர்கள்ல வந்து பாருங்க, நம்மளுடைய பிளட் குரூப்பை வந்து மாத்தி கொடுத்துருக்கு. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிளட் குரூப்பை மாத்தி கொடுத்துருக்கு. கேரக்டர் வித்தியாசமா இருக்கிறாங்க. அப்ப இந்த இயற்கை ஏன் பிளட் குரூப்பை மாத்தி கொடுத்துச்சு, அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு, இந்த இயற்கைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றத நான் வந்து ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த 3 வருஷமா இது சார்ந்த ஆராய்ச்சியில இருக்கேன். இப்போ அதனால மக்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் எடுத்து சொல்லுவோன்றக்காண்டி தான் இந்த யூடியூப் சேனல். அப்ப பிளட் குரூப் என்ன சொல்லுது, ஏன் இந்த வகைகள் வந்தது, மனிதர்களுக்கு பிளட் குரூப் வகைகள் ஏன் வந்தது. இப்போ மனிதர்களுக்கு மொத்தம் எத்தனை பிளட் குரூப் இருக்கு பாருங்க. ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஓ பிளட் குரூப், ஏபி பிளட் குரூப். இதை தவிர்த்து ஓ பாம்பே பிளட் குரூப்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோவில் அடுத்தடுத்து போக போக நான் நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். இதுல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. சரிங்களா? நீங்க காமனா பிளட் குரூப்பா எடுத்துக்கோங்க. இது பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் என்ன வித்தியாசன்றதை அடுத்தடுத்து நான் போகக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பா நான் போடுவேன். இப்போ பிளட் குரூப்பா நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ஏ பிளட் குரூப்ல பி ஆன்டிபாடி இருக்கு, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பில ஏ ஆன்டிபாடி இருக்கு, ஓல ஏபி ஆன்டிபாடி இருக்கு, ஏபில நோ ஆன்டிபாடி. சரிங்களா? இப்ப ஏன்றது இயற்கை சார்ந்த விஷயத்துல எப்படி வருது அப்படின்னா, ஏன்னா அக்னின்னு அர்த்தம், அதாவது நெருப்பு தத்துவம்னு அர்த்தம். பின்னா பூமி மண் தத்துவம்னு அர்த்தம். ஓன்றது காற்று தத்துவம், ஏபின்றது நீர் தத்துவம். இப்போ இதுதான் நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுடைய ஜாதகத்துல தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நீங்க இதை தெரியணும்னா கொஞ்சம் ஜாதகம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஜாதகத்துல நம்மளுடைய சித்தர்கள் ஏன் இதை கண்டுபிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப என்னுடைய பிளட் குரூப்பு நான் வந்து பின்னு வைத்து கொண்டால், நான் பின்றது வந்து மண் தத்துவம். சரிங்களா? அப்ப மண்ணுன்றது பூமி தத்துவம். இப்ப என்னுடைய உடம்புல ஏ ஆன்டிபாடி இருக்கு, அப்ப நெருப்பு தத்துவம். அப்ப வந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ள திடம், திரவம், வாயு, நெருப்பு. இப்போ இதுதான் நம்மள அணுல இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்ம வந்து இந்த அணுக்குள்ள இருக்கு. அதுதான் நம்ம உடம்புல ஜீனா இருக்கு. இப்ப நான் வந்து பி பிளட் குரூப் அப்படின்னா, இது பாருங்க, பின்ற கான்செப்ட் வந்து எதுல வருது, திடம் மண் தத்துவத்துல வருது. அப்ப என்னை இயக்குறது யாரு, இந்த பஞ்சபூதத்துல மண்ணுன்ற ஒரு கான்செப்ட் தான் என்னை இயக்குது. என் உடம்புக்குள்ள இயக்கக்கூடியது மண்ணுன்ற கான்செப்ட். அதனாலதான் நான் பி பிளட் குரூப். என்னுடைய உடம்புல ஏ ஆன்டிபாடி இருக்கு. இங்க பாருங்க, பில ஏ ஆன்டிபாடி இருக்கு. என்னுடைய ஆற்றல் வந்து ஏ ஆன்டிபாடி. சரிங்களா? இப்போ இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அணுவை படிச்சுக்கணும். இந்த அணுவுல இருக்கிற அந்த பஞ்சபூத தத்துவத்துல ஏதோ ஒரு தத்துவம் தான் மனிதனை இயக்குது. இப்போ அதனாலதான் பிளட் குரூப் மாறுது. இப்போ இந்த பஞ்சபூதத்துல திடம் ஒரு மனிதனை இயக்குது, திரவம் ஒரு மனிதனை இயக்குது, வாயு ஒரு மனிதனை இயக்குது, நெருப்பு ஒரு மனிதனை இயக்குது. சரிங்களா? அதனாலதான் பிளட் குரூப் வேற வேறையா இருக்கு, இயக்கம் வேறையா இருக்கு, எண்ணங்கள் வேறையா இருக்கு. மனிதர்கள் வந்து பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் அவனுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள்லாம் வித்தியாசமா இருக்கு, வேறுபடுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த தத்துவங்கள் ஏதோ ஒரு தத்துவம் தான் அவங்களை இயக்குது. இப்போ இதுதான் இந்த பருவநிலை மாற்றங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, குளிர்காலம், வெயில் காலம், மழை காலம், காற்று காலம்.
சரிங்களா. குளிர்காலன்றது வந்து பி, சரிங்களா, திடம். திரவ நெரு வெயில் காலன்றது நெருப்பு தத்துவம், சரிங்களா. மழை காலன்றது திரவம், வாயுன்றது காத்து காலம், சரிங்களா. அப்ப 4 வகையான இந்த பஞ்சபூதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, வருடத்துக்கு 3 மாதங்கள் வந்து தன் ஆட்சியை புரியுது, சரிங்களா. குளிர்காலம், வெயில் காலம், மழை காலம், காற்று காலம், சரிங்களா. இதே போலதான் மனிதனை வந்து ஒவ்வொருத்தரையும் இயக்குது. இப்போ ஒவ்வொரு இந்த பஞ்சபூதத்துல ஒவ்வொரு தத்துவம் மனிதனை இயக்குது. அதனாலதான் பிளட் குரூப் வேறுபடுது. அப்ப பிளட் குரூப்புக்கும் அணுவுக்கும் தொடர்பு இருக்கும்போது இந்த அணுவால் உருவாகக்கூடிய கிரகத்துக்கும் நம்மளுக்கு எப்படி தொடர்பு இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கும் கிரகத்துக்கும் தொடர்பு இருக்கக்கூடியது நம்மளுடைய பிளட் குரூப் தான். இது நம்மளுடைய ஆண்டனா மாதிரி, சரிங்களா. ஆகாயத்துக்கும் நம்மளுக்கு இந்த தொடர்பு ஏற்படுத்துறது நம்மளுடைய பிளட் குரூப் தான். இப்போ இது சார்ந்து ஆராய்ச்சியில் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது, சரிங்களா. இது அணுவை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பிளட் குரூப்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஜாதகத்துக்கு வரணும். இப்போ நீங்க ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் பேசிக்கா. இந்த ஜாதகத்துல எது வந்து உச்சம், எது நீசம், ஏன் வந்து சித்தர்கள் இங்க உச்சம் நீசம்னு வச்சுட்டு போனாங்க அப்படின்றத நீங்க பேசிக் ஜாதகம் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ற இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும், சரிங்களா. சரி, வாங்க நம்ம பார்ப்போம் எப்படின்றத பார்ப்போம். இப்ப பாருங்க, மேச ராசி இது வந்து நெருப்பு தத்துவம், அப்ப இது ஏ, சரிங்களா. ரிஷபம் பூமி தத்துவம், இது பி குரூப். மிதுனம் காற்று ராசி, அப்ப இது ஓ குரூப். நீர் சந்திரன் அதாவது கடகராசி, இது ஏபி பிளட் குரூப், சரிங்களா. இப்படி அடுத்து பாருங்க, சிம்மம் நெருப்பு தத்துவம், அப்புறம் கன்னி பூமி தத்துவம், துலாம் காற்று தத்துவம், அப்புறம் விருச்சகம் நீர் தத்துவம், தனுஷ் நெருப்பு தத்துவம், மகரம் பூமி தத்துவம், கும்பம் காற்று தத்துவம், குரு மீனம் வந்து நீர் தத்துவம், சரிங்களா. இப்ப இந்த பிளட் குரு வைஸை நம்ம பிரிச்சாச்சு, சரிங்களா. இதுல பாருங்க, இந்த பியும் ஏபியும் பெண்ணோட வீடு. பின்றது வந்து பூமி மண்ணு, ஏபின்றது நீர். இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ஆற்றலை கொடுக்கக்கூடியது, சரிங்களா. ஏவும் ஓவும் ஆணோட ஜீன். இப்போ இது ஜீனுக்குரியது. இது பாருங்க, ஏல பி ஆன்டிபாடி இருக்கா, இதுல பாருங்க ஏல பி ஆன்டிபாடி இருக்கு. அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான் நம்மளை ஆட்சி புரியுது, சரிங்களா. அதே மாதிரி பாருங்க, ஓ குரூப்ல வந்து ஏபி ஆன்டிபாடி இருக்கா, அப்ப இங்க ஒரு ஆண் ஒரு பெண். அப்ப ஒவ்வொரு மனிதர்கள் உள்ளேயும் ஒரு ஆண் தத்துவமும் பெண் தத்துவமும் தான் இயக்குது. அதை தான் நம்ம சிவனும் சக்தின்றோம். இப்போ சிவன்றது வந்து ஜீன், சக்தின்றது ஆற்றல், சரிங்களா. ரெண்டும் சேர்ந்துதான் நம்மளை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு, சரிங்களா. இது நீங்க இப்போ இது சார்ந்த வீடியோக்குள்ள இது சார்ந்த விஷயங்களை உங்க கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய நீங்க எந்த கொஸ்டினாலும் கேட்கலாம், நான் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா. இப்போ நம்மளுடைய பிளட் குரூப்புக்கும் நம்மளுடைய கிரகத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு, சரிங்களா. இப்போ இந்த பிளட் குரூப் கண்டுபிடிச்சவரும் கார்ல் லான்ஸ்டர்ன்றவர் தான். அவரு ஒரு விஞ்ஞானியா இருந்தாலும் அவர் ஒரு சித்தர் மாதிரி தான். நம்மளுக்கு இந்த வகையெல்லாம் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிரஷன் கொடுத்து மனித உயிர்களை வந்து காப்பாத்தினாரு, சரிங்களா. இப்போ இதையே நம்ம சித்தர்கள் வந்து அது வந்து ஆண் தத்துவம் பெண் தத்துவம்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, சரிங்களா. இப்போ அடுத்தடுத்து வீடியோவில் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைய வரும், சரிங்களா. உங்களுக்கு என்ன டவுட்டோ நீங்க கேட்டீங்கன்னா நான் அது சார்ந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிச்சீங்கன்னா டெய்லி வீடியோ போடுவேன், வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா.